ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சிடெண்ட் ஆஃப் தி ஃப்ரெஞ்ச் கேம்ப் அப்படிங்கிற போமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த போம் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் ப்ரௌனிங் தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சம்மரிக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். நம்மளோட ஆத்தர் ராபர்ட் ப்ரௌனிங் வந்து 7th May 1812 வந்து பிறந்திருக்கிறாங்க. இவங்க ஒரு இங்கிலீஷ் பொயட், பிளே ரைட்டும் கூட. விக்டோரியன் ஏஜில் ரொம்பவே ஃபேமஸான பொயட் இவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, த பைப்பர் பெப்பர் ஆஃப் ஹெமலன், மென் அண்ட் விமென், மை லாஸ்ட் டச்சஸ், ட்ரமாட்டிஸ் பெசனி, ட்ரமாட்டிஸ் லிரிக்ஸ், ட்ரமாட்டிஸ் ரொமான்சஸ் இப்படிங்கிறதுலாம் இவரோட ஃபேமஸான ஒர்க். அண்ட் 12th December 1889 வந்து இறந்துருக்குறாங்க. நம்ம பார்க்க போகிறப்போவும் இன்சிடெண்ட் ஆஃப் தி ஃப்ரெஞ்ச் கேம்ப் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1841 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து போமோட சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த போமுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் பார்த்துட்டு இந்த போம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போம் இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக புரியும். அண்ட் அதுதான் வந்து இந்த போமோட மெயின் கான்செப்ட் அண்ட் தீமும் கூட. இந்த போம் வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை வந்து பேஸ் பண்ணி எழுதின போம். இந்த போமோட ஸ்பீக்கர் வந்து எப்படி நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரில் ஒரு சோல்ஜர், அதாவது ஒரு சண்டை நடக்கு அப்படின்னா அந்த சோல்ஜர் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலியமாக வந்து நம்மக்கிட்ட நரேட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் இருக்கும். இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த டாப்பிக்கில் இருந்தே தெரிஞ்சிடும். இன்சிடெண்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப், ஒரு வாரில் வந்து ஒரு கேம்ப் போட்டிருக்காங்க. அந்த கேம்பில் வந்து நடந்த இன்சிடெண்ட், அதாவது அந்த வாரில் நடந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை வந்து நமக்கு வந்து போமா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெப்போலியன் பொனபர்ட், நான் சொல்ல வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே நோட்ஸ் எடுக்கலனாலுமே உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் வந்து குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெப்போலியன் பொனபர்ட் அப்படிங்கிறவர் வந்து 1769 1821 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஆள். இவங்க வந்து ஒரிஜினலான ஃப்ரெஞ்ச் ஆர்மி ஆஃபீஸர், ஃப்ரான்ஸில் உள்ள ஃப்ரெஞ்ச் ஆர்மி ஆஃபீஸர் தான் இவர். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பிரேவ்னால, ஒரு கடுமையான உழைப்புனால வந்து ஆர்மி சீஃபாகவும் லெஜெண்டரி வாரியராகவும் மாறினார். அதாவது அந்த மிலிட்ரியிலே வந்து ஒரு முக்கியமான போஸ்டாகவும் அண்ட் பயங்கரமாக சண்டை போடுற அளவுக்கு வந்து ஒரு திறமை உள்ள ஆளாகவும் மாறினார். நம்ம பார்க்க போகிற இந்த போம் வந்து எந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த வாரில், அதாவது 1809 வந்து ஃப்ரான்ஸுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு வார் நடந்தது. அந்த வாரை யார் லீட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெப்போலியன் தான் வந்து லீட் பண்ணாங்க. அந்த வாரில் உள்ள ஒரு இன்சிடெண்ட்டு தான் வந்து நமக்கு போமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த போமில் வந்து நம்ம நெப்போலியன் வந்து எங்கே ஸ்டாண்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மலை மாதிரி கொஞ்சம் இந்த சர்ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி, சண்டை வந்து ராட்டிஸ் பாண்டில் நடக்குது. அண்ட் அவர் வந்து ஒரு மலை குன்று மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல நின்று இந்த வார் நடக்கிற இடத்த வந்து பார்த்துட்ருக்கிறாரு. அதாவது இவர் வந்து ஃப்ரான்ஸ் இல்லையா, அந்த ஃப்ரான்ஸில் உள்ள அந்த ஃப்ரெஞ்ச் ஆர்மி வந்து எப்படி ஃபைட் பண்ணுறாங்க, நமக்கு விக்ட்ரி கிடச்சிருமான்ற ஒரு பதட்டத்தில் வந்து பார்த்துட்ருக்காரு. அவர்கிட்ட வந்து அந்த வார்லேருந்து ஒரு சோல்ஜர் வந்து இந்த இன்சிடெண்ட்டில், இந்த வாரில் வந்து அவங்க வின் பண்ணாங்களா லூஸ் பண்ணாங்களா அப்படிங்கிற நியூஸை வந்து டெலிவரி பண்ணுறது தான் இந்த இன்சிடெண்ட் ஆஃப் அ ஃப்ரெஞ்ச் கேம்ப் போமில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான போம். இந்த போமை ரீட் பண்ணும்போது, இந்த பேக்ரவுண்டோடு ரீட் பண்ணும்போது ஒரு ரியல் இன்சிடெண்ட் அப்படிங்கிறப்போ வந்து நமக்குள்ளே ஒரு பேட்ரியாட்டிசம், எந்த அளவுக்கு வந்து அந்த பேட்ரியாட்டிசம்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ணுற அளவுக்கு எழுதியிருப்பாங்க. போம்குள்ளே போயிடலாமா? தீம்ஸ் பார்த்துடலாம். ஹீரோயிசம் அண்ட் சாக்ரிஃபைஸ், லாயலிட்டி, லீடர்ஷிப் அண்ட் எம்பத்தி, பேட்ரியாட்டிசம், இது எல்லாமே இந்த போமோட இம்பார்ட்டண்டான தீம்ஸ். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால்
இந்த போமோட ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெப்போலியன் தானே இந்த ஆர்மியை வந்து லீட் பண்ணுறாரு. ஸோ நெப்போலியனோட ஆர்மியிலேருந்து ஒரு சோல்ஜர் தான் நம்மளோட ஸ்பீக்கர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ராட்டிஸ்பானில் வந்து அந்த போர் நடந்துகிட்ருக்குது. அந்த சண்டையில் வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து ஒரு புயல் அடித்த மாதிரி பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கிற நேரத்தில் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஒரு ஃப்ரெஞ்ச் ஆர்மியிலேருந்து நமக்கு சொல்கிறாங்க. ஒரு சடனான வைலண்ட்டான அட்டாக் எது மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் சிட்டியான ராட்டிஸ்பானுக்காக தான் வந்து இந்த சண்டை நடந்துகிட்ருக்கு. ராட்டிஸ்பான் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு ஆஸ்திரேலியன் சிட்டி. அந்த ராட்டிஸ்பானில் வந்து இப்படி ஒரு வைலண்ட்டான சண்டை நடந்துகிட்ருக்கிறப்போ அந்த நெப்போலியன் இருக்காருல்ல, நம்ம பார்த்தோம்ல ஒரு மவுண்ட்டில், அதாவது ஒரு குட்டி மவுண்டெயின் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நெப்போலியன் நின்றுட்டுருக்காரு. அந்த ராட்டிஸ்பானுக்கும் அந்த மவுண்ட்டுக்கும் 1 மைல் தூரம், 1 மைலுனா அதை விட அதிகமான தூரம் இருக்கும். ஒரு லிட்டில் ஹையான பிளேஸில் வந்து நெப்போலியன் நின்றுட்டுருக்காரு. எதுக்காக அப்படின்னா, அந்த சிட்டியை வந்து எந்த அளவுக்கு அவங்க அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அவர் தான் வந்து லீட் பண்ணியிருக்காரு இந்த வாருக்கு. ஸோ இந்த வாரில் வந்து வின் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத எதிர்நோக்கி நெப்போலியன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து இமேஜின் பண்ணி என்ன அப்படின்னா, அவர் நெக் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி, அதாவது நெப்போலியனோட நெக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த நம்ம பார்த்துட்ருக்கோன்னா நம்மளோட கழுத்து வந்து கொஞ்சம் அப்படி வெளியே எட்டி பார்ப்போம் இல்லையா, அந்த கழுத்து எல்லாமே நீண்டு போய் அவரோட காலெல்லாம் ரொம்பவே வைடராக கொஞ்சம் அகலமான காலை எடுத்து வச்சு அந்த இடத்த வந்து அவர் பார்த்துட்ருக்காரு. அவர் ஆர்ம்ஸ் எல்லாமே லாக்கடாகி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து அவரோட ஐப்ரோஸ் எல்லாம் இப்போ வந்து நம்மளோட வின் பண்ண போகிறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு வாரம் பார்த்துட்ருக்கிறப்போ நம்ம ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவரோட 2 ஐப்ரோஸும் வந்து அப்படி பேலன்ஸ் பண்ணி அவரோட ஒரு ஆப்போசிட்டிவான மைண்ட் ஸ்டேட்டில் இருக்கார் நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெப்போலியன் வந்து ரொம்பவே ஒரீடாகவும் இருக்கார். என்ன அப்படின்னா, அவரோட பிளானிங் வந்து ப்ராபபிளி வந்து சக்ஸஸ் ஆகுமா, நம்ம சொன்ன மாதிரி வந்து சண்டை போட்டு ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத வந்து அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மூலியமாக அவர் காட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்லி முடிக்கிறாங்க. 2வது ஸ்டான்ஸால என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டான்ஸை எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நெப்போலியனோட பிளான் தானே இது ஃபுல்லாகவே, அது எல்லாமே வந்து அவர் ஒரு ஒரீடாகவே இருக்கார். இது வந்து சக்ஸஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா. இப்போ இந்த ஆர்மி லீடராக யாரை போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெப்போலியனோட கண் பார்வையில் மேற்பார்வையில் வந்து இந்த வார் நடக்குது. லான்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து ஆர்மி லீடராக இருக்கார். அண்ட் ஒருவேளை வந்து நம்ம வார் இப்படியும் போகுமோ, ஃபெயில் ஆகிடுவோமோ நம்ம அப்படிங்கிற இதில் வந்து ஒரு பதட்டத்திலே இருக்கார். அண்ட் சடனாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திக் பிளாங்கெட்டான கன் ஃபயர் ஒரு ஸ்மோக்கிங்கோட வந்து இதாகுது. அண்ட் அவரை நோக்கி வந்து ஒரு ரஷ்டு டுவர்ட்ஸ் ஒரு ரைடிங் சவுண்டு வந்து ஸ்பீடாக வந்து இவரை நோக்கி வருது. ஒரு ஹார்ஸ் வந்து அந்த கிளிப் கிளாப் சவுண்டுலாம் இருக்கும்ல, அந்த ஒரு ஹார்ஸ் வேகமாக ஒன்றா எந்த மாதிரி சவுண்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஸ்பீடாக இவரை நோக்கி வர்றதை வந்து இவர் வந்து பார்க்குறாரு. அண்ட் நெப்போலியன் வந்து அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. ஒரு வேகமாக ஒரு ஹார்ஸ் வந்தது இல்லையா, அந்த ஹார்ஸில் வந்து ஒரு சோல்ஜர் வராரு. அந்த ஒரு சோல்ஜரோட என்ட்ரி வந்து சொல்கிறாங்க. அந்த வார் பிளேஸ்லேருந்து சண்டை போட்டு வந்த ஒரு சோல்ஜர் வந்து இப்போ வந்து நெப்போலியன்ட்ட வராரு. வந்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸோடு வந்து வந்திருக்கிறப்போ ஒரு வார் பிளேஸ்லேருந்து ஒரு குட் நியூஸோடு வந்திருக்கிறாங்கன்னா, அப்போ என்ன அந்த வாரில் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. நெப்போலியனுக்கு வந்து ஒரே ஹாப்பி. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாரில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அந்த ரைடர் இருக்கார் இல்லையா, அந்த ரைடர் வந்து ஹார்ஸ்லேருந்து இறங்குறப்போ ஒரு ஸ்மைலிங்காக ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கார். அந்த ஹார்ஸ் மேனி அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காது. ஹார்ஸ் மேனி அப்படின்னா அந்த குதிரையோட கழுத்து அண்ட் முதுகுலெல்லாம் முடி இருக்கும்ல, அதை தான் வந்து ஹார்ஸ் மேனின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து கீழே வந்து ஒரு யங் பாய், சொல்ல வந்திருக்கிற சோல்ஜர் வந்து வயசானவங்களில் ஒரு யங் பாய். அந்த யங் பாய்க்கு வந்து பயங்கரமாக இன்ஜூர்ட் ஆகிருக்கு. அவரோட பிரெஸ்ட் எல்லாமே வந்து அங்கே இங்கே வந்து கிழிஞ்சு ரொம்ப அடிபட்டு அங்கேருந்து ரத்தமாலாம் வந்து வடிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வாயிலிருந்துலாம் வந்து நிறைய ரத்தமாக வந்திருக்கு. பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
அந்த யங் சோல்ஜர் வந்து அவர் வாயில், அவரோட நெஞ்சில் எல்லா இடத்துலையும் அடிபட்டிருந்தாலும் கூட அங்கங்கே சதெல்லாம் வந்து கிழிஞ்சிருக்கு அவரோடது. ஆனால் அவரோட பிஹேவியர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அடிபட்டதுக்கான கொஞ்சம் கூட ஒரு ஃபீலிங்கோ ஒரு பெயினோ அவர் கண்ணில் தெரியல. அவரோட கண்ணில் ஃபுல்லாக தெரிஞ்சது எல்லாமே ஒரு ஸ்மைல், ஒரு ஜாய். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து வின் பண்ணிட்டோம், அந்த இன்ஜுரியெல்லாம் அவர் கண்டுக்காமல் வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டில் வந்து இருக்கிறாரு. அண்ட் அதே மூமெண்ட்டில் வந்து அந்த குட் நியூஸை வந்து நம்ம நெப்போலியன்ட்ட வந்து டெலிவரி பண்ணுறாரு. இந்த மூமெண்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஹீரோயிக் ஸ்பிரிட்டை வந்து நம்மகிட்ட வந்து வெளிப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டான்ஸா 4 வந்து எப்படி பிகின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து அந்த ஊண்டு ஆனாலும் கூட அந்த பெயினை எதையுமே வந்து காட்டாமல் நெப்போலியன்ட்ட வந்து அந்த குட் நியூஸை டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறத டெலிவரி பண்ணிவிட்டு, இது எல்லாமே காட்ஸ் கிரேஸ், நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ராட்டிஸ்பானை வந்து கேப்சர் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியனோட ஒரு சிட்டி தான் வந்து ராட்டிஸ்பான். அந்த இடத்த வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக தான் வந்து வார் நடந்தது. இப்போ வந்து நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அந்த மார்ஷல் எல்லாமே, மார்க்கெட் பிளேஸ் எல்லாம், ஒரு சென்டர் ஆஃப் சிட்டி எல்லாமே நமக்கு. நெப்போலியன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டார். அந்த ஃப்ளாக் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியை டெஃபிட் பண்ணிவிட்டு ஒரு பிளேஸை கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களோட ஃப்ளாகை தானே அங்கே ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளாக் வந்து எப்படி வந்து ஒரு பேர்டு வந்து விங்ஸ் அப்படி விரிச்சிட்டு அழகாக பறக்குமோ, அதே போல் வந்து அங்கே நம்மளோட ஃப்ளாகை வந்து ராட்டிஸ்பானில் நம்ம ஹாய்ஸ்ட் பண்ணிட்டோம். அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ளாகை வந்து, ஃப்ரான்ஸோட ஃப்ளாகை வந்து நம்ம ஹாய்ஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு இம்பயல் ஈகிள் இருக்குது, அந்த ஃப்ளாகில் வந்து ஒரு இம்பயல் ஈகிள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ளாக் வந்து காற்றுல பறக்கிறது வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஒரு பேர்டு வந்து ஃப்ரீயாக அதோட விங்ஸ் ஆட்டி பறக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை சொல்லும் போதே அந்த சோல்ஜர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு ப்ரௌடு. ஏன் அப்படின்னா, அந்த ஃப்ளாகை வந்து நம்ம அந்த இடத்துல பிளான் பண்ணிட்டோம், அதாவது நட்டிட்டோம் அப்படிங்கிறதுல அவ்வளோ ஒரு ஹாப்பியாக அவரே வந்து ரொம்ப ப்ரௌடாக வந்து சொல்கிறார். அந்த ஃப்ளாகை வந்து அவங்க அந்த இடத்துல வச்சது வந்து எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா, ஃப்ரான்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க, ஃப்ரெஞ்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த சிட்டியை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. இந்த சிட்டியை ராட்டிஸ்பானை வந்து அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக அவங்க கண் எல்லாமே, அந்த சீஃப் நெப்போலியனோட கண் வந்து ஃப்ளாஷ் அடித்து ரொம்பவே ஹாப்பியாக என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஒரு ஃபயர் மாதிரி இருக்குது அவரோட கண், அவரோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே ஃபயர் மாதிரி இருக்குது. அந்த குட் நியூஸ் வந்து நெப்போலியனுக்கு பயங்கர ஜாய்னஸை கொடுக்குது. அண்ட் அவர் வந்து நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து திங்க் பண்ணுறாரு. அப்புறம் ஸ்டான்ஸா 5 ஆரம்பிக்குது. அண்ட் ஸ்டான்ஸா 5ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெப்போலியன் வந்து அந்த விக்ட்ரி ஜெயிச்சதுக்கான ஒரு ப்ரைடு அவர் கண்ணில் தெரியுது. ஒரு ஃபயர் மாதிரி இருக்கார். அண்ட் அது மட்டும் இல்லாமல், நான் அந்த சொல்ல வந்த சோல்ஜரோட உடம்பு வந்து கிழிஞ்சு அவர் ரொம்பவே அடிபட்டிருக்காரு. அகெயின் நெப்போலியனோட ஐஸ் வந்து ரொம்பவே சாஃப்டன் ஆகுது. ஒரு பாம்போல் உள்ள பார்வைனால் வந்து அந்த யங் பாயை வந்து பார்க்குறாரு, அந்த சோல்ஜரை பார்க்குறாரு. நெப்போலியன் அந்த பையனை, அந்த இன்ஜூர்டு சோல்ஜரை பார்க்குறப்போ ஒரு மதர் ஈகிளோட வந்து கம்பேர் பண்ணுறாரு. நம்மளோட பாயிண்ட் வந்து ஒரு நெப்போலியனை மதர் ஈகிளோட கம்பேர் பண்ணுறாரு. அந்த சோல்ஜர், அடிப்பட்ட சோல்ஜரை நெப்போலியன் பார்க்குறப்போ எப்படி வந்து ஒரு சைல்டு வந்து அடிபட்டிருக்கும் போது ஒரு மதர் இருக்குமோ, அதே மாதிரி ஒரு மதர்ஹுட்டை வந்து நெப்போலியன் மூலியமாக நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் நெப்போலியனே எக்ஸ்க்ளைம்ட் ஆகிறாரு, என்ன இவ்வளோ அடிபட்டும் இந்த பையன் வந்து இவ்வளோ ஸ்பிரிட்டாக இருக்கான், நம்மகிட்ட வந்து ஒரு ப்ரைடான மூமெண்ட்டை வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப பெருமைப்படுறார். நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சோல்ஜருக்கு என்ன ஆகுதுன்னா, அவர் ஆல்ரெடி பயங்கரமாக அடிபட்டிருக்காரு இல்லையா, அந்த சீஃப் நெப்போலியன் முன்னாடியே வந்து அவர் ஒரு ஸ்மைலிங்கான ஃபேஸோட இறந்துடுறாரு. இறக்கும் போது கூட ஒரு சந்தோஷமாக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவரோட கண்ட்ரிக்காக தான் அவர் உயிர் போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொடுத்த வேலையை அவர் வந்து ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. அண்ட் அந்த பாய் வந்து ஒரு குட் டெத்து தான் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா, கண்ட்ரிக்காக வந்து உயிரை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்ட்ரிலையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அமரன் மூவிலாம் பார்த்தோம்ல, செம்மையாக இருந்ததில்ல, அதே மாதிரி தான் கண்ட்ரிக்காக யாராவது உயிரை கொடுத்தாங்கன்னா அது குட் டெத்துன்னு தானே சொல்லுவோம். அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட டியூட்டியை ஃபுல்லாகவே ஃபுல்ஃபில் பண்ணி நம்மளோட கண்ட்ரிக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க.
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நெப்போலியன் வந்து அந்த குட் நியூஸை வந்து செலப்ரேட் பண்ணுறாரு. ஆனாலும் அந்த சோல்ஜர் பாயோட நியூஸ் வந்து கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. எதுக்காகனா ரொம்ப அடிபட்டு அண்டு டெத்தெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவன் வந்து ஒரு ப்ரைடான மூமெண்ட்டை வந்து நெப்போலியன்ட்ட வந்து டெலிவரி பண்ணுறான். இது எதை சொல்லுது அப்படின்னா அவனோட பிரேவையும் லாயலிட்டியும் சொல்லுது. எவ்வளோ ஒரு ட்ரூவான பேட்ரியாட்டிசமை வந்து சொல்லுது. ஒரு செல்ஃப்லெஸ் இல்லாமல் நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, நம்ம கண்ட்ரிக்காக வந்து நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப்லெஸ் லவ் அவங்க கண்ட்ரி மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டெத்தையும் பிரேவரியும் வந்து சிம்பிளைஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த வாரில் இன்சிடென்ட் ஆஃப் அ ஃப்ரெஞ்ச் கேம்பில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் ஃப்ரான்ஸ்க்கும் வார் நடந்தது இல்லையா, அந்த வாரில் வந்து நம்மளோட ஃப்ரான்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அவ்வளோதான் அந்த போமோட சம்மரி. அண்ட் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.